ஐயா வணக்கம். டிரைவிங் ஸ்கூல் போகாமலேயே வீட்டில் இருந்தபடி வெறும் 5 நிமிஷத்தில் உபி டிரைவிங் சென்டரில் எப்படி ஸ்கூல் அக்கௌண்ட் அதாவது ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவிங் ஸ்கூல் போய் அலைய வேண்டியதே இல்லை. இது போல் சிங்கப்பூர் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. வாங்க அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் கூகுளை ஓப்பன் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த சர்ச் பாரில் உபி இ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் இ அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் என்ரோல் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க 3 ஸ்டெப் கிளியர் பண்ணணும். அதுல கெட்டிங் ஸ்டார்டட், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், மூணாவது பேமெண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம். இதுல சூஸ் த கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுல நீங்க என்ன மாதிரியான கோர்ஸ் நீங்க பண்ண போறீங்க? கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்க போறீங்களா, அல்லது 3A மோட்டார் கார் எடுக்க போறீங்களா, அல்லது பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, அல்லது ஃபைனல் தியரி அப்ளை பண்ண போறீங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுல டிரைவிங் ஸ்கூல் சம்பந்தமான அனைத்து லிஸ்ட் இதுல இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் இப்ப கிளாஸ் 3 மோட்டார் காரை சூஸ் பண்ண போறேன். இப்ப நிறைய பேருக்கு கிளாஸ் 3 மோட்டார் கார் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதனால நான் இப்ப கிளாஸ் 3 மோட்டார் காரை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். அதுல உபியில நீங்க 1 டீம் போடுறீங்களா, ஸ்டாண்டர்ட் போடுறீங்களான்னு கேட்கும். 1 டீம்னா நல்லா சொல்லி கொடுப்பாங்க, கிளாஸ் அதிகமா கிடைக்கும். ஸ்டாண்டர்டுங்கிறது நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க 1 டீம் போடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ 1 டீம் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பெர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐசி பின் நம்பர், உங்களுடைய ஒர்க் பெர்மிட்ல இருக்கும்ல அந்த பின் நம்பரை இதுல போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் ஒர்க் பெர்மிட்ல உள்ளது மாதிரி இதுல எழுதிருங்க. அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் த ரேஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க இந்தியனா மலேயா அப்படிங்கிறத கொடுக்கணும். நம்ம இந்தியன். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. என்ன லாங்குவேஜ்ல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு, அதாவது ஐடி ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க, தமிழ் வேணும்னா தமிழ் போட்டுக்கோங்க. நான் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் கேட்கும், உங்களுடைய போன் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் கேட்கும். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பரை கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க நம்பரையே நீங்க கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அது சின்ன கட்டம் மாதிரி அந்த காலாண்டர் இருக்கிற கட்டத்தை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க எல்லாம் நம்பர் போட்டீங்கன்னா அது ஒழுங்கா வேலை செய்யாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்கு, நீங்க மேல்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்கு. நேஷனாலிட்டி நம்ம ஃபாரினர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹோம் கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்க இந்தியாவில இருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா இந்தியான்னு கொடுங்க, இல்ல வேற எந்த நாட்டுல இருந்து வந்தீங்கன்னாலும் அந்த நாட்டை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் நீங்க எந்த அட்ரஸ்ல தங்கி இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கம்பெனி அட்ரஸும் கொடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய அட்ரஸ்ல பிளாக் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் நம்பரை கொடுங்க. ஹவுஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஹவுஸ் நம்பர் கொடுங்க. ரெண்டாவது ஸ்ட்ரீட் ரோடு கேட்டிருக்கு, அதுல எந்த ஸ்ட்ரீட் எந்த ரோடுன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர், அதாவது எத்தனாவது மாடி எத்தனாவது யூனிட் உங்களுடைய வீடு, அதாவது தங்கி இருக்க டோமெட்ரி அப்படின்னு அதை தெளிவா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோட், உங்க ஏரியாவில் உள்ள போஸ்டல் கோடை இதுல போட்டுருங்க. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த அட்ரஸ் டீடைல். அதுக்கப்புறம் இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாஸ் பேசிக் தியரி டெஸ்ட், அதாவது நீங்க பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. பாஸ் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ரெண்டாவது பாஸ் த ஃபைனல் தியரி டெஸ்ட், அதாவது FTT ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க, பாஸ் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபைட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது QDL இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது 2A 2B 3A இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோ கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது தேவைப்பட்டா போடலாம், அப்படி இல்லைன்னா போட தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே பிளாங்கா விட்டாலும் விடலாம். அதுக்கப்புறம் கிரியேட் த பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்களா சொந்தமா உங்களுக்கு நல்ல பழக்கமான அல்லது ஈஸியா மனப்பாடம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டை வந்து இதுல போடணும். பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையும் நீங்க போடணும். அதாவது மேல எந்த கேரக்டர்ல எப்படி நம்பர் போட்டீங்களோ அதே நம்பரு கொஞ்சம் கூட மாறாம கீழேயும் போடணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியான கேரக்டர்ல எப்படி நம்பர் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரிங்களா? நாம இப்ப பாஸ்வேர்டு எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம கொடுத்த டீட்டெயில்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் வந்து கன்ஃபர்மேஷன். நீங்க ஒரு தடவை லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னமா ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னாவே கிளிக் ஆயிரும். மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலா செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு கீழே உள்ள சின்ன கட்டத்தையும் வந்து டச் பண்ணுங்க, கிளிக் விழுந்துரும். அதாவது ஐ அக்ரி பண்ணிட்டேன், நான் இதுல கொடுத்துருக்க எல்லாம் சரியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து டிக் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து பேமெண்ட் தான். சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ற கிளாஸை பொறுத்து வந்து வேறுபடும். சரிங்களா? நான் வந்து கிளாஸ் 3க்கு உள்ள மோட்டார் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போட்டதுனால இந்த அமௌண்ட் இதுல வந்து காட்டுது. அதாவது 201 வெள்ளி சில்லறை காட்டுது. சரிங்களா? நீங்க சூஸ் பண்ற கிளாஸை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து மாறும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அமௌண்ட் டாப் அப் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க கட்டம், அந்த கட்டத்தை கிளிக் பண்ணி நீங்க 100 200 அல்லது எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஒரே வாரத்துல நீங்க வந்து பே நவ் பண்ணலாம். அது இல்லாம நெட்ஸ் பண்ணலாம், விசா கார்டு இருந்துச்சுன்னா விசா பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க படத்துல நீங்க வச்சிருக்க கார்டு வந்து சூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணி தாராளமா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் நீங்க வீட்டுல இருந்தபடியே 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஸ்கூல் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேசிக் தியரி டெஸ்ட் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் தியரி டெஸ்ட் எல்லாம் ஒருவேளை நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களை நேர்ல கூப்பிடுவாங்க. அப்போதைக்கு மட்டும் அவங்க கொடுக்குற டைமிங்ல அங்க போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஐ டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து கிளாஸ்ல வந்து டைரக்டா அட்டெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஏதாவது நான் உபி போகல, உட்லண்ட்ஸ் போறேன் அல்லது புக்கி பார்த்த போகணும், அதுக்கு எப்படி வீட்டில் இருந்தபடியே போன்ல வந்து அப்பாயின்மெண்ட் அதாவது ஐடி எப்படி ஓபன் பண்றதுன்னு உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம உட்லண்ட்ஸ்னா உட்லண்ட்ஸ் போடுங்க, புக்கி பார்த்தோன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவல்ல உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.